வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கோம், புரோக்கரேஜ் வாங்குறதுல. வணக்கம் நண்பர்களே. கமர்ஷியல் ப்ளஸ் ரெசிடென்ஸில் வரக்கூடிய ஒரு வீடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேசஸ்க்காக இடமும் விட்டுருக்காங்க, கட்டியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் பெட்ரூம் வீடும் இருக்குங்க. ரெண்டல் இன்கம் வரா மாதிரி இருக்கக்கூடிய வீடு தான் இது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். மொத்தம் வந்து 1327 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா வரைக்கும் வாடகை வந்துட்டு இருந்தது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் பெட்ரூம் வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாடகை வந்ததுங்க. மொத்தம் வந்து 32,000 ரூபா வந்து வாடகை வரக்கூடிய வீடு தான் இது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இருக்கிறதுனால 8 HP EB கனெக்ஷனும் எடுத்திருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸஸில் 2 வீடுக்கும் சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷனும் எடுத்திருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லேத் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அந்த டைலரிங் எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் வைக்கிறதெல்லாம் வச்சுக்கலாங்க. சைட்லேயும் உங்களுக்கு வந்து இடம் விட்டதாக கட்டியிருக்காங்க. இந்த கமர்ஷியல் ப்ளஸ் ரெசிடென்ஸ் வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரூர் நியர்பையில் கோவூர் 3ஆம் கட்டளை அப்படின்ற லொக்கேஷனில் தாங்க இந்த கமர்ஷியல் ப்ளஸ் வீடு வந்து இருக்குது. மெயின் ரோட்லேருந்து போரூர் டு குன்றத்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஷாப் மாதிரி இருக்குது, 3 கடைகள் மாதிரி இருக்குங்க. 3 கடையாக நீங்கள் பிரித்து நீங்கள் வாடகை வருதுன்னா விட்டுக்கலாம். இல்லை மொத்தமாக யாராவது கேட்டாலும் நீங்கள் வாடகை வருதுன்னா விட்டுக்கலாம். கீழே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா வரைக்கும் வாடகை வந்தது. மேலே 2 வீடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா வரைக்கும் வாடகை வந்ததுங்க. அடுத்த இது ஒரு ஷாப் மாதிரி வச்சுக்கலாம். செக்டரும் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே. இதில் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து 7 இயர்ஸ் ஓல்டுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஓல்டு. கீழே வந்து 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கட்டின வீடுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் வீடு வந்து 4 இயர்ஸ் முன்னாடி வந்து கட்டின வீடு தான். உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் வரும். அடுத்ததான் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 போர்ஷன் இருக்குங்க, அதையும் பார்த்துடலாம். படிக்கட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து 80 லட்ச ரூபா பட்ஜெட் வருங்க. 80 லட்ச ரூபா ரேட் வரும். லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 83 லட்ச ரூபா வரைக்கும் ஓனர் சைடில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் பண்ணி வச்சுருக்காங்க IOB பேங்க்கில். உங்களுக்கு ஃபுல் லோனுமே தேவைப்பட்டீங்கன்னா ஃபுல் லோனும் வேணாலும் பண்ணிக்கலாம். IOB பேங்க்கில் வந்து 83 லட்ச ரூபா வரைக்கும் எலிஜிபிளும் இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபா தான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு போர்ஷன் அண்ட் வந்து இது ஒரு போர்ஷன். இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பெட்ரூம் வீடு தான். ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹாலு. அடுத்ததான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனு. ஓனர் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் சேலுன்றதுனால தான் 80 லட்ச ரூபான்ற காஸ்ட்டுக்கு விற்கிறாங்க. மற்றபடி இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு காஸ்ட்டு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. பாபு கார்டன் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த வீடு வந்து இருக்குங்க. இது ஒரு பெட்ரூம் அண்டு வந்து அட்டாச்சு பாத்ரூம். ரெண்டல் இன்கம் வரா மாதிரி நீங்கள் வீடு தேடிட்டீங்கன்னா இந்த வீடு வந்து தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. கீழே வந்து கமர்ஷியலாகவும் விட்டுக்கலாம், மேலே வந்து ரெசிடென்ஸிலாகவும் விட்டுக்கலாம். 2 சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்குது. அடுத்தது இன்னொரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்குங்க, அதையும் பார்த்துடலாம். அடுத்தது இது இன்னொரு சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் அந்த மாதிரி வரும். மேலவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிங்கிள் பெட்ரூம் வீடுமே கட்டலாம். கட்டி ரெண்ட்டுக்கு விடுறது இருந்தாலும் விட்டுக்கலாம். அதுக்கான ஸ்பேசஸும் இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லோன் தான். லோன் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டியும் லோன் அந்த அளவுக்கு கிடைக்காது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் சைடில் 83 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வந்து IOB பேங்க்கில் வந்து எலிஜிபிள் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் நீங்கள் ஃபுல் லோன் வந்து பண்ணுறது இருந்தாலும் இந்த வீடுக்கு வந்து ஃபுல் லோன் கிடைக்கும். ஒன்லி நீங்கள் EMI மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது சிங்கிள் பெட்ரூம் அண்ட் வந்து அட்டாச்சு பாத்ரூம். இந்தியன் டைப்பில் இருக்குது இந்த பாத்ரூமு.
போரூர் நியர்பையில் கோவூர் 3ஆம் கட்டளை அப்படின்ற லொக்கேஷனில் இந்த வீடு இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வரும் இந்த வீடு. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு போர்ஷன் ஒரு வீடும் நீங்கள் கட்டலாம். டபுள் பெட்ரூம் வீடு வேணாலும் மேலே கட்டலாங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான இடமும் இருக்குது. 1327 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2200 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. இந்த கமர்ஷியல் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடு வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள். உங்களோட ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள்.